மேற்கு தமிழ்நாட்டில் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளுக்கு முக்கிய மையமாக உருவெடுத்து வருகிறது கோவை GKNM மருத்துவமனை. கடந்த ஒரு வருடத்தில் 150க்கும் மேற்பட்ட ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்து சாதனை படைத்துள்ளது. இந்த அறுவை சிகிச்சைகள் உணவு குழாய், நுரையீரல், தைராய்டு, வயிறு, சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, பிராஸ்டேட் உள்ளிட்ட உறுப்புகளில் மேற்கொள்ளப்படுகின்றன. குறிப்பாக வடு இல்லாத தைராய்டு அறுவை சிகிச்சை, இரைப்பை அறுவை சிகிச்சை மற்றும் தைமெக்டமி போன்ற சிக்கலான அறுவை சிகிச்சைகள் மிகுந்த துல்லியத்துடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. டாவின்சி ரோபோட்டிக் எக்ஸை என்ற நவீன தொழில்நுட்பத்தை மேற்கோவையில் அறிமுகப்படுத்திய முதல் மருத்துவமனை என்ற பெருமை GKNMக்கு கிடைத்துள்ளது. குறைந்த ஊடுருவல், சிறிய கீறல்கள், குறைந்த இரத்தப்போக்கு மற்றும் விரைவான குணமடைதல் ஆகியன இந்த அறுவை சிகிச்சையின் சிறப்புகள். அறுவை நிபுணர்கள் டாக்டர் பிரவீன் ரவிசங்கரன், டாக்டர் அருள்ராஜ், டாக்டர் சந்திரசேகர், டாக்டர் KS வெங்கடேஷ் ஆகியோர் தலைமையில் செயல்படும் இந்த ரோபோ அறுவை சிகிச்சை திட்டம் உயர்தர நுட்பத்துடன் உலகத்தரமிக்க சிகிச்சைகளை வழங்கி வருகிறது. வணக்கம். தமிழ்லையா? வணக்கம். என் பேர் டாக்டர் வெங்கடேஷ். நான் யூராலஜிஸ்ட் ரொபாட்டிக் சர்ஜன் இன் GKNM ஹாஸ்பிட்டல். இப்போ நம்ம GKNM ஹாஸ்பிட்டலில் 150 ரொபாட்டிக் சர்ஜரிஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த கடந்த ஒரு வருஷத்துல 150 சர்ஜரிஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதுல யூராலஜி, தட் இஸ் ப்ராஸ்டேட் சர்ஜரி, கிட்னி சர்ஜரிஸ் அண்ட் பிளாடர், தட் இஸ் மூத்திரப்பை, அந்த சர்ஜரி, சிறுநீரகம், ப்ராஸ்டேட் அண்ட் அது மோர் தென் 30-40 சர்ஜரிஸ் வரைக்கும் 150ல பண்ணியிருக்கோம். அண்ட் இது கோயம்புத்தூர்ல நம்ம தான் அதிகமா பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் நல்ல ரிசல்ட்ஸோட பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்த சர்ஜரிஸ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, நீங்க ப்ராஸ்டேட் கிளாண்ட் இந்த இடத்துல இருக்கு நமக்கு. ஸோ அது உள்ள போய் நம்ம சர்ஜரி பண்ணும் பொழுது, அந்த சர்ஜரி ரொபாட்ல செய்யும் பொழுது ஓப்பன் சர்ஜரியோடையும் லாப்ராஸ்கோப்பியோடையும் பல மடங்கு பெட்டரா பண்ண முடியும். நம்மளால அதை நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டோடையும் ரிசல்ட்ஸ் நல்ல மாதிரியும் கொடுக்க முடியுது. அண்ட் பேஷண்ட் ரெக்கவரி ஆகி வீட்டுக்கு போற டைம் சீக்கிரமா இருக்கு. பேஷண்ட்டுக்கு ரிசல்ட், அதாவது அவங்களோட யூரின் கண்ட்ரோல் ஆகட்டும், செக்ஷுவல் ஃபங்க்ஷன் ஆகட்டும், எல்லாமே நல்லா இருக்கு இந்த சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம். ஸோ இட்ஸ் a very big advantage. அண்ட் அதை தவிர கிட்னி கேன்சர்ல நம்ம கேன்சரை கிட்னியை முழுமையா எடுக்கிறதுக்கு பதிலா அந்த கிட்னில எந்த இடத்துல கேன்சர் இருக்கோ அதை மட்டும் எடுத்துட்டு மீதி கிட்னியை நம்மளால டெஃபினெட்லி காப்பாற்ற முடியும். ஸோ அதுவும் இந்த ரொபாட்டிக் சர்ஜரியில ஒரு ஹியூஜ் அட்வான்டேஜ். அது பார்ஷியல் நெஃப்ரெக்டமின்னு சொல்லுவோம். அதுவும் நாங்க நிறைய பண்ணியிருக்கோம் அண்ட் வெரி குட் ரிசல்ட்ஸோட. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ப்ராஸ்டேட் அண்ட் கிட்னி சர்ஜரிஸ்க்கு தான் இது மேக்சிமம் யூஸ் ஆகுது. அண்ட் அது ரெண்டுமே உங்களுக்கு நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் அதிகமாகறாங்க இப்போ. ஏன்னா ஓல்டேஜ் அதிகமா இருக்கு. இப்போ நிறைய பேர் ரொம்ப வயசான வரைக்கும் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த கேன்சர் சர்ஜரிஸ் பண்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ அதான் மேக்ஸிமமா இருக்கு. ப்ராஸ்டேட் அண்ட் கிட்னி சர்ஜரிஸ் தான் மேக்ஸிமம். கார் இருக்காது. முக்கியமா நம்ம ஓப்பன் பண்ணும்பொழுது இதுல இருந்து இது வரைக்கும் ஃபுல்லா ஓப்பன் பண்ணி அந்த ஃபுல்லா ஸ்டிச் பண்ணி அதெல்லாம் பண்ணோம். இப்போ இது ஜஸ்ட் 4 தொலை தான், 4 ஹோல்ஸ் தான் இருக்கும் அப்டமன்ல. ஸோ அந்த அப்டமன்ல அது உள்ள போய் பண்ணிட்டு வெளியில வரும்பொழுதும் பெரிய ஸ்காரே இருக்காது. ஸோ அது பேஷண்ட்டுக்கு பெரிய அட்வான்டேஜ். ஃபங்க்ஷனல் ரிசல்ட்னா நம்ம அந்த யூரின் போகும்போது இருக்கக்கூடிய கண்ட்ரோல். ஏன்னா ப்ராஸ்டேட் எடுத்ததுக்கு அப்புறம் யூரின் கண்ட்ரோல் போறதுக்கு சான்ஸ் அதிகம். ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப அதிகமா இருந்துச்சு அது. இப்போ ஒரு ப்ராஸ்டேட்ல ரொபாட்டிக்ல பண்ணும்போது அது ரொம்ப கம்மியா. பிளட் லாஸ். ஸோ இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் பிளட் லாஸ். முதல்ல இப்போ நம்ம இந்த சர்ஜரி பண்ணும்போது ஒரு பாட்டில் 2 பாட்டில்லாம் பிளட் கொடுக்க வேண்டியதா இருக்கும். இப்போ நம்ம இந்த ரொபாட்டிக்ல பண்ணும்போது இது வரைக்கும் 30 பண்ணிட்டோம். ஒரு பேஷண்ட் கூட பிளட் கொடுக்கறதுக்கு அவசியம் இல்லை. ஸோ தட்ஸ் a very big advantage. ஸோ காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இது இப்போ ரொபாட்டிக் சர்ஜரி இன் GKNM கொஞ்சம் சப்சிடைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தட் will continue for some time. ஸோ டிஃபரன்ஸ் ஒரு 60,000 இருந்து 1 lakh வரைக்கும் தான் வருது மற்ற சர்ஜரிக்கும் இதுக்கும். ஸோ அந்த டிஃபரன்ஸுக்கு நமக்கு அவுட்கம் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பா இதை ஆப்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்.